பிரைஸ் தி லார்ட். வாழ்வை வளமாக்கும் தேவ வார்த்தை. சங்கீதம் 34:19. நீதிமானுக்கு வரும் துன்பங்கள் அநேகமாயிருக்கும், கர்த்தர் அவைகள் எல்லாவற்றிலும் நின்று அவனை விடுவிப்பார். பிரியமானவர்களே, நீதிமானுக்கு இந்த பூமியிலே வருகிற நேரிடுகிற துன்பங்கள் தொல்லைகள் அநேகமாயிருக்குமாம். ஆனால் கர்த்தர் அவன் எல்லா இக்கட்டுகளிலிருந்தும் அவனை விடுவிக்கிறவராய் இருக்கிறார் என்று வேதம் தெளிவாய் சொல்லுகிறது. பிரியமானவர்களே, வேதாகமத்திலே யோபு என்கிற ஒரு மனுஷன் இருந்தான். அவன் நன்கு ஆஸ்தி உடையவனாகவும் தேவனுக்கு பயப்படுகிறவனாகவும் பொல்லாப்புக்கு விலகுகிற ஒரு மனுஷனாக இருந்தான். அவனுடைய வாழ்விலே சில துன்பங்கள் கடந்து வந்தது, சில நெருக்கங்கள் கடந்து வந்தது, சில வியாதிகள் கடந்து வந்தது. அவனுடைய உடன் பிறப்புகள், பிள்ளைகள் அவனை விட்டு மரித்து போனார்கள். இப்படிப்பட்ட சூழ்நிலையிலே, துக்கத்தினாலே, வேதனையினாலே அவனுடைய இருதயம் தொய்ந்து போன நிலையில் இருந்தது. காரணம் பிசாசு. எப்படி என்றால், இந்த யோபு தேவனுக்கு பயந்து பொல்லாப்புக்கு விலகுகிற ஒரு மனுஷன். எங்கே தான் மட்டும் என்று அல்லாமல் தன்னுடைய குடும்பத்தார் அனைவரையும் தேவனண்டை திருப்புகிறதிலே, தேவனிடம் சேருகிறதிலே மிகவும் கவனமாக இருந்த ஒரு பக்தன். அவனை குறித்து பிசாசு தேவனிடத்தில் முறையிடுகிறது. நீர் அவனுக்கு வேலி அடைத்து காப்பதினால் அவன் உம்மை மறுதலியாமல் உம்மை விட்டு விலகாமல் இருக்கிறான். நீர் அவன் மேல் இருக்கிற உம்முடைய கரத்தை எடுப்பீர் என்று சொன்னால் அவன் உம்மை மறுதலிக்கவும் அவன் உம்மை விட்டு பின்வாங்கவும் கடந்து போவான் என்று பிசாசானவன் அவனுடைய காரியங்களை நடப்பிக்கும்படியாக அனுமதி கேட்கிறான். தேவன் யோபுவின் மேல் எவ்வளவு நம்பிக்கையுள்ளவர் என்பதற்கு இந்த சம்பவங்கள் முக்கியமானவைகளாக இருக்கிறது. நம்முடைய வாழ்விலே ஏற்படுகிற பயங்கள், இழப்புகள், தோல்விகள், இயலாமைகள், இல்லாமைகள், இப்படிப்பட்ட சூழ்நிலையிலே நம்முடைய இருதயம் தேவனிடத்தில் எப்படி இருக்கிறது, நம்முடைய ஐக்கியம் தேவனிடத்தில் எப்படி இருக்கிறது என்பதை நாம் ஆராய்ந்து பார்க்க வேண்டும். யோபுவை குறித்து தேவன் அங்கே சத்ருவினிடத்திலே, பிசாசினிடத்திலே அங்கே ஒரு நம்பிக்கையை, யோபுவின் மேல் இருக்கிற நம்பிக்கையை வெளிப்படுத்துகிறார். என்னுடைய மகன், என்னுடைய பிள்ளை எந்த சூழ்நிலையிலையும் என்னை மறுதலியாதபடிக்கு, அவன் வாழ்வில் எத்தனை போராட்டங்கள், இழப்புகள் வந்தாலும் என்னை ஒரு நாளும் விட்டு விலகாதபடிக்கு என்னிடத்தில் அவன் மிகவும் நெருக்கமாகவும் என் பேரிலே அவன் மிகவும் வைராக்கியம் உள்ளவனுமாக இருப்பான் என்று சொல்லி தேவன் இந்த இடத்துல யோபுக்காக சாத்தானிடத்திலே பேசுகிறதை பார்க்கிறோம். அந்த யோபுடைய வாழ்க்கையிலே ஆஸ்திகளை இழந்தான், ஐஸ்வர்யங்களை இழந்தான், பிள்ளைகளை இழந்தான், ஆடு மாடு ஒட்டகங்களை இழந்தான், வேலைக்காரர்களை இழந்தான், வயல் நிலங்கள், தானிய நிலங்கள் எல்லாவற்றையும் அவனுடைய வாழ்விலே முழுமையுமாக இழந்து சரீரப்பிரகாரமாக மிகவும் கொடிய பருக்கை கற்களினால் நிரப்பப்பட்ட ஒரு மனுஷனாயிருந்தான். அவன் மனைவி மாத்திரம் இறக்கவில்லை, அவனை விட்டு போகவில்லை. மனைவி அவனிடத்திலே சொன்ன வார்த்தைகளையும் நாம் பார்க்கலாம். தேவனை தூசித்து உம்முடைய ஜீவனை விடும் என்று சொல்லி அவன் படுகிற உபத்திரவத்தை சகிக்க முடியாமல் இப்படிப்பட்ட ஒரு வார்த்தையை அவனுக்கு நேராக பேசினாள். பிரியமானவர்களே, நம்மை சுற்றி இருக்கிற நபர்களிடத்திலே கடந்து வருகிறதான நெகட்டிவ் தாட்ஸ், அவிசுவாசமான காரியங்கள், கிரியைகள், இவைகளை நாம் கருத்திலே கொள்ளாதபடிக்கு தேவன் பேரில் வைத்ததான நம்பிக்கையையும்
அவர் பேரில் வைத்ததான விசுவாசத்தையும் விட்டு விலகாதபடிக்கு கர்த்தரை தன்னுடைய தெய்வமாக கொண்டிருக்கிற ஜனம் பாக்கியம் உள்ளது என்றபடி அவரை பிடித்து கொண்டு வாழுங்கள். உங்கள் வாழ்க்கையிலே கடந்து வருகிறதான நெருக்கங்கள் எல்லாம் அநேகமாக இருந்தாலும் கர்த்தர் அவைகளிலிருந்து உங்களை விடுவிக்கிறவராக இருக்கிறார். யோபுவின் புஸ்தகம் 42ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம் இப்படியாக சொல்லுகிறது, தேவரின் சகலத்தையும் செய்ய வல்லவர், நீர் செய்ய நினைத்த காரியம் ஒன்றும் தடைபடாது என்று சொல்லி நம்முடைய சரீர பிரகாரமாக வேதனைகள், மன உளைச்சல்கள், மனவேதனைகள், இப்படி தன்னுடைய வாழ்க்கையிலே கொடிய காரியங்களை அனுபவித்ததான ஒரு மனுஷன் யோபு. தேவன் பேரில் வைத்த நம்பிக்கை நிமித்தம் கர்த்தர் அவனை மறுபடியும் விடுவித்து அவன் தன்னுடைய வாழ்விலே இழந்த சகலவற்றையும் அவன் இரட்டிப்பாக பெற்றுக்கொள்கிறான். 42ஆம் அதிகாரம் யோபுவின் புஸ்தகம் 12ஆம் வசனம் இப்படியாய் சொல்லுகிறது, கர்த்தர் அவனுடைய வாழ்விலே முன்னிலைமையை காட்டிலும் அவனுடைய பின்னிலைமையை ஆசீர்வதித்தார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. 14,000 ஆடுகளும் 6,000 ஒட்டகங்களும் 1000 ஏர்மாடுகளும் 1000 கழுதைகளும் அவனுக்கு உண்டாயின. இது எல்லாம் இரட்டிப்பாய் தேவன் அவனுடைய வாழ்க்கையிலே கொடுத்து அவனை ஆசீர்வதித்தார். உங்கள் வாழ்க்கையிலே எவைகளை நீங்கள் இழந்திருக்கிறீர்கள்? சமாதானத்தையா, சந்தோஷத்தையா, நிம்மதியையா, ஆஸ்தியையா, அந்தஸ்தையா, பேரையா, கௌரவத்தையா? உங்கள் வாழ்க்கையிலே நீங்கள் எவைகளை இழந்திருக்கிறீர்கள்? கர்த்தர் இழந்து போன எல்லாவற்றையும் உங்கள் வாழ்க்கையிலே அவர் இரட்டிப்பாய் தந்து உங்களை மேன்மைப்படுத்துகிறவராய் இருக்கிறார். நீதிமானுக்கு இந்த பூமியில் வாழ்கிற நாளளவும் துன்பங்கள் அநேகமாய் கடந்து வரும். ஆனால் தேவனுடைய பிள்ளைகளுக்கு, நீதிமான் என்று சொல்லப்படுகிற தேவனுடைய பிள்ளைகளுக்கு எல்லா நெருக்கத்திலிருந்தும் எல்லா உபத்திரவங்களிலிருந்தும் கர்த்தர் அவனை விடுவிக்கிறவராக இருக்கிறார். பிரியமானவர்களே, உங்கள் வாழ்க்கையில தேவனை பின்பற்றுங்கள். தேவனிடத்திலே முறையிடாதிருங்கள். தேவனிடத்திலே பேசுங்கள். தேவன் சகலவற்றையும் உங்களுக்கு நன்மையாக அவர் மாற்றித்தர வல்லமையுடையவராயிருக்கிறார். உங்களை அவர் விடுவித்து உங்களை காப்பாற்றுகிறதிலே அவர் மிகவும் கவனம் உள்ளவராயிருக்கிறார். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. God bless you.